குருவே போற்றி, ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தமா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. கடவுள்ன்றது வெளியவே கிடையாது, மனிதனுக்குள்ளே இருக்குது. அவனுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி கடவுள் இயக்கம் பண்ணுறான். திருடம் போகிறான், கோயிலில் போகிறான், சாமி நான் திருட போகிறேன், இன்றைக்கி நல்ல பொருள் கிடைக்கணும் எனக்குன்றான். கடவுள் நல்லா போய் திருடுன்றான் இல்லையா? கடவுள் ஏன்டா திருட போகிறேன்னு கேட்கல, நல்லா போய் திருடுப்பா, சுகமாக வாழணும். திருடிக்கின்னு வந்தான், அவருக்கு கடவுளுக்கு ஒரு பங்கு கொடுத்தான், செயினை போட்டான், மீதி அவன் எடுத்துன்னு போயிட்டான். அப்போ கடவுள் நன்மை செய்தார்னு அவன் நம்பிக்கணும். அப்போது உன் மனம் என்னவா நினைக்குதோ கடவுள் அதுக்காக ஒத்துழைக்கிறான். நீ நல்லதே செய்யணும்னு நீ நினச்சிட்டின்னா கடவுள் உனக்கு நல்லதுக்கே ஒத்துழைக்கிறான். தீமையே செய்யணும்னு நினச்சின்னா அதுக்கு தீமைக்கு கடவுள் ஒத்துழைக்கிறான். ஆனால் இதனுடைய விளைவை உன் மனமும் உன் உடலும் அனுபவிக்க போகுது, உன் ஆன்மா அனுபவிக்காது இல்லையா? அப்போது நம்ம என்ன நினைக்கணும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகம் நம்மளை இவ்வளோ காப்பாற்றி இருக்குது, இவ்வளோ வாழ்ந்துக்கிறோம். ஒரு அம்மா வயத்தில் ஒரு குழந்தை பிறகுது, அம்மா இருக்கிறா, அப்பா இருக்கிறான், வைத்தியரும் இருக்கிறான். 3 பேரையும் காப்பாற்ற முடியாத அந்த 1 வயசு குழந்தையிலையும் செத்து போகுது. அப்போ யார் நினச்சா அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும்? வைத்தியனால் காப்பாற்ற முடியுமா? அப்பாவால் காப்பாற்ற முடியுமா? அம்மாவால் காப்பாற்ற முடியுமா? கடவுளால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட கடவுள் உள்ளுக்குள்ளகிறான், அதை ஏன் உணர மாட்டேன்றீங்க சொல்லு? அப்படி உணர்ந்து செய்தால் உன் பாவமெல்லாம் அழியும், நீயும் கடவுளாக மாறுவ. ஒரு போகிற 4 இடத்துல பிடுங்குற, உனக்கு ஓனம் பொருள் பொண்ணும். அப்போ 4 வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், இந்த பாவி போகிறான் பாரு, எல்லாத்தையும் பிடிங்கின்னு போகிறான் பாரு அப்படின்னு திட்டுறான். அப்போ உனக்கு அது பாவம் இல்லையா? நீ போகிற உன் கையில் இருக்குது 10 ரூபா, 10 பேருக்கு 10 10 கொடுத்த, அந்த புண்ணியவதி வந்து கொடுத்தாப்பா, கடவுள் மாதிரி பண்ணுறான். அப்போ இன்னும் என்ன சொன்னான், ஒருத்தன் பாவின்னான், ஒருத்தன் கடவுள்ன்றான். இது 2க்கும் எது காரணமாக இருந்தது? உன் செயல் காரணமாக இருந்தது இல்லையா? அப்போ உன் செயல் நல்ல செயலை செய்தீன்னா இறைவன் பார்த்துங்கிறான் உன்னை, நீ என்ன செய்துங்கிற, உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு. இங்கே மனுஷன் பார்த்து ஒன்றும் நடக்காது, ஆனால் இறைவனுடைய பார்வை தப்பாது. அதனால் கடவுளுக்கு பயந்து வாழ்க்கையை நடத்துங்க, சிறப்பாக இருப்பீங்க, துன்பம் இல்லாத வாழ்வீங்க. பாடத்தில் பயணங்கள் தொடரும் பொழுது உனக்கு எல்லாம் தெரியும், அந்த ரூம் தெரியும், விளக்கு தெரியும், நீ போன இடம் எல்லாம் கதவு மூடிட்டு உள்ளே உட்காந்து எல்லாம் நினைவுக்கு வரும். 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அந்த நினைவு இருக்கும். அப்புறம் நீ எங்கே இருக்கிறன்னு தெரியக்கூடாது, விளக்கு எரியிறது உனக்கு தெரியக்கூடாது, எதுவும் தெரியக்கூடாது. அப்போ எதுவும் தெரியலன்னா நீ எங்கே இருக்கிற, நீ எவ்வளோ தூரம் உள்ள பயணம் போயிருக்கிற, அது உனக்கு தான் தெரியும். அப்போது இது எதுவுமே தெரியாத விஷயந்தான் முக்கியம். ஏன்னா எதுவும் தெரியலன்னும் போது தான் மனம் அடங்கியிருக்குன்னு அர்த்தம். மனம் அடங்கிய நிலையில் தான் வாசி மாறும். அப்போது வாசியில் போகும்போது அதை உணரணும், இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணுன்றதெல்லாம் கிடையாது. அது எப்படியாவது ஆகிட்டு போட்டோம், உனக்கு எதுவும் தெரியாத வரைக்கும் நீ வாசியில் இருக்கிறேன்னு அர்த்தம். தெரிஞ்சிடுச்சுன்னா நீ வெளியே இருக்கிறன்னு அர்த்தம், உன் மனசு வெளியே இருக்குதுன்னு அர்த்தம், நீ பாடம் பண்ணலைன்னு அர்த்தம், அதனால் பயன் இல்லைன்னு அர்த்தம். அதனால் வாசியில் போகும்போது உனக்கு எதுவுமே தெரியாது. முடிஞ்சால் உனக்கு உணர்வுபூர்வமாக தெரியணும்னா இந்த வாசியில் போகும்போது வாசி அறிவோடு சேரும்போது, வாசி தான் அறிவு, அந்த அறிவு உனக்கு வேலை செய்யும் போது இறையை காட்டி கொடுக்கும். அங்கே தான் இறையோட இது புரியும், உனக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். ஆனாலும் அதெல்லாம் மனசில் வச்சுக்கவும் கூடாது, அதை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. உன்னை மறந்த நிலையில் தான் வாசி, அதனால் அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை சாமி. 5 புலன்களை அடக்குவது எப்படி, அப்படி அடக்கினால் நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படும், அதன் மூலம் ஏதாவது நன்மைகள் இருக்கின்றதா? நிச்சயமாக இருக்குது. 5 புலன்கள் அடக்கினா நிச்சயமாக நன்மை இருக்குது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் போய் உழைச்சிட்டு வரோம், வீட்டுக்கு வந்த உடனே நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கினா 5 புலன்கள் ஒடுங்கிடும். 5 புலன்கள் ஒடுங்குதா இல்லையா? 5 புலன்கள் ஒடுங்கிடுச்சு. அது ஒடுங்கிருந்தாலும் நான் நிம்மதியாக தூங்குறேன். நீ தூங்குறதால காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கிற. இல்லைன்னா சரியான தூக்கம் இல்லைன்னா 10 நாளைக்கு தூக்கம் இல்லைன்னா 11ஆவது நாள் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். காரணம் என்னென்னா மனசு மாறிடும்.
வேறு மாதிரி ஆகிடுவான். நிலையாக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய மாட்டான், செய்ய தேவையில்லாத விஷயங்களெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவான். என்னன்னா மனசு மூளை வந்து சித்தம் கலங்கிடும். அதனால் நிம்மதியாக தூக்கம் வேணும் அப்படின்னா ரொம்ப முக்கியம் அந்த தூக்கம். அப்போது இந்த தூக்கம் எப்படி வரும்? புலன்கள் அடங்கினா தான் வரும். ஐம்புலன்கள் அடங்கிறது உன்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. அதனால தான் இறைவன் வந்து இயற்கையாகவே சில விஷயங்களை கொடுத்தான். என்ன கொடுத்தான்னா இரவு பகல்னு கொடுத்துட்டான். என்னன்னா பகலெல்லாம் உழைச்சிட்டு வந்துரு, இரவு நிம்மதியாக தூங்கு, ரெஸ்டடு, இல்லைன்னா மென்டல் ஆகிடுவேன். அதுக்காக தான் இரவுன்னு ஒன்று கொடுத்தான். ஆனால் நம்ம மென்டல் ஆகிறதுக்காகவே இரவையே பகலாக்கி டான்ஸ் ஆடினுக்கிறான் இல்லையா? ஆனால் இயற்கைக்கு மாறான விஷயங்கள் செய்யும்போது, முரண்பாடான விஷயங்கள் நாம் செய்யும்போது அதுக்கான விளைவுகள் நமக்கு வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவுன்றது வந்து தூங்கியே ஆகணும் கண்டிப்பாக. அதனால் அந்த ரெஸ்ட்டுக்காக இறைவனே அதை வகுத்து கொடுத்துட்டான். அதனால் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கான நேரம் சாமி அது ரொம்ப நல்ல விஷயம். அந்த விஷயத்தில் பொறிப்புலன்கள் அடங்கி இருக்கும். அது அடங்கி இருக்கிறதால நீ காலையில் சுறுசுறுப்பாக எழுந்து பழையபடி வேலைக்கு போகிற. அந்த பொறிப்புலன்கள் அடங்காமல் இயக்கத்திலே இருந்ததுன்னா மறுநாள் காலையில் நீ வேலைக்கு போக மாட்ட. அதனால் அது நல்ல விஷயம் சாமி. பொறிப்புலன்கள் அடங்கினா நீ எப்போதும் போல் நார்மலாக இருக்கலாம். இதுதான் இதுக்கான பதில் சாமி. நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சாமி? அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. நம்ம உடல் மட்டுமே இல்லை, இந்த உலகமே பஞ்சபூதங்களின் இயக்கம்தான். உடலும் சரி உலகமும் சரி. ஏன்னா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்வாங்க. அப்போது அண்டத்தில் பஞ்சபூதங்கள் இயக்கம் இருக்குது, பிண்டத்திலையும் பஞ்சபூதங்களின் இயக்கம் இருக்குது. பஞ்சபூதங்கள்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு 5 பஞ்சபூதங்கள் இருக்குது. இந்த 5 பஞ்சபூதங்கள் இல்லைன்னு சொன்னால் இயக்கம் இருக்காது. எப்படி அப்படின்னா இப்போ காற்று மூச்சு ஓடலைன்னா நீ இருக்க மாட்டேன் இல்லையா? அப்போ மூச்சு முக்கியம். சரி, மூச்சு இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, அரை நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஆமாம், மூச்சு முக்கியம். இது ஒரு பூதம் காற்று. அடுத்தது தண்ணி. ஒரு அரை நாள் கூட தண்ணி இல்லாமல் இருக்கலாம். அதுவும் இந்த வெயில் காலத்தில் 2 மணி நேரம்னாலே வந்து நாக்கை வறண்டுடும் இல்லையா? அப்போது தண்ணி, ரெண்டாவது தண்ணி ரொம்ப முக்கியம். நெருப்புன்றது அவசியம் இருந்தே ஆகணும். இது எப்படி இருக்குது நம்ம உடல்லன்னு சொன்னால், இந்த 98.4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உடலில் இருக்கணும். அப்படி தானே இருக்கணும். இல்லைன்னா அது குறைஞ்சா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். என்ன காரணம்னா உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. இருக்கிறாரா பூட்டாரான்னே தெரியாது. அந்த உடல் சூடு இருக்கிறவருன்னா இவர் இருக்கிறாரு. உடல் சூடு போயிடுச்சுன்னா இருக்கிறாரா இல்லையா டவுட், ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போவாங்க. செக் பண்ணியப்பா போயிடுச்சுப்பா, எல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு, தெரில ஏன்பா தூக்கின்னு வந்தான்ருவோம். அப்போது அந்த நெருப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க உடலில், எப்படி பண்ணுது மெயின்டைன் பண்ணுறதுன்னா, அப்போ நெருப்பு ஒரு முக்கியமான விஷயம். அப்போது நிலம், தாங்கு சக்தி, இதுதான் நம்மளை தாங்கி நிற்குது. அப்போது நிலம். ஆகாயம்ன்றது அதுதான் நம்ம மூளையை இயக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல். ஏன்னா மேலே உள்ளே இருக்கிறது ஜீவகாந்தம், மேலே இருக்கிறது மின்காந்தம். மின்காந்தமோ ஜீவகாந்தமோ இணைகிறதுனால தான் இங்கே செயல் புரிகிறோம், இல்லைன்னா செயல் கிடையாது. அது சிவம், இங்கே இருக்கிறது சக்தி. சிவமும் சக்தியும் இணையும் போது தான் செயல் புரிய முடியும், இல்லைன்னா செயலத்து கிடக்க வேண்டியது தான். சரியா? அப்படி இந்த வகையில் 5 பஞ்சபூதங்களும் நம்ம உடலில் வேலை செய்துக்கிட்டு இருக்கு சாமி. அதே மாதிரி உலகத்துலேயும் வேலை செய்யுது. விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, இங்கே QR கோடு இருக்குது, அதில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம்
எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை